World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். டிஹெச்ஏவி ஆப் சில பேருக்கு வந்து நம்ம நிறுவனத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஆப் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இன்னும் அந்த ஆப்பை எப்படி பயன்படுத்துறதுன்னே தெரியல சார். ஏன்னா இது எல்லாம் என்னுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள். அது எங்கிட்ட படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இது எதுவுமே தெரியாமல் பொதுவாக ஜோதிடம் படிச்சிருக்கோம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதோடைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரியாது. ஸோ அந்த நுணுக்கங்களை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக நமது தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயனுடைய இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு மட்டும் கிடையாது, மற்ற எல்லா வகையிலையும் இந்த 5 நாள் நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட வந்து 1 மாத காலமாக எல்லாருக்கும் ஏவி போட்டு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயனுடைய செல்ல புதல்வினே சொல்லலாம் திருமதி சௌமியா அவர்கள் வந்து இப்போ நம்மளுடைய ஆப்பினுடைய விளக்கத்தை வந்து வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சாரே வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னை வெல்கம் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், அண்ட் ஆல்சோ கூட இருக்கவங்களும் வந்து மேடை ஏறணும், எல்லாமே அவங்களும் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் இது பண்ணிகிட்ருக்க சப்போர்ட் பண்ணிட்டு எங்களை வழிநடத்திட்டுருக்க குருநாதருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த டேக்லைன் ஒன்று இருக்கும். நம்ம தர்மசாஸ்தாக்கும் அந்த டேக்லைன் இருக்குது. எங்கள் குரு மணிகண்டராஜ் ஐயா அவரோட நேமே வந்து ஒரு பிராண்டு தான். அந்த பிராண்டுக்கு ஒரு டேக்லைன் இருக்குது. என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் வந்து அவருடைய டேக்லைன். ஸோ எதனால் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நிஜமாலுமே அவரோட ஒவ்வொரு செயலுமே வந்து எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் எதுவுமே வச்சுக்கிட்டதில்லை. அது வகுப்பாகட்டும், அவர் கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொன்றும் நமக்கு கொடுத்துட்ருக்காரு. அந்த ஒவ்வொரு விஷயங்களாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கும் வண்ணம், எல்லாருமே அதை பயன்படும் வண்ணம் தான் இருக்குது. ஒரு ஜோதிடர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிடத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா கூட அவங்களுக்கும் பயன்படுற வண்ணம் தான் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அடுத்தது நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயோடைய அப்ளிகேஷன் வந்து 2 வருஷம் ஆச்சு லான்ச் பண்ணி. மோர் தென் ஒரு 500 to 600 பர்சன்ஸ்க்கு மேலே வந்து நம்மளுடைய ஆப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நிறைய பேர் பயன்பட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் அது முதலே நான் சொன்ன மாதிரி தான், எனக்கும் ஜோதிடத்திற்கும் சம்மந்தம் இல்லை, பட் நான் அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், வீட்டில் இருக்கிற என்னுடைய பசங்களுக்காக நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நான் 30 வருடத்திற்கு மேலே அனுபவம் வாய்ந்தவங்களாக இருக்கேன் அப்படின்னாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே நம்ம டிஎஸ்ஜேவியோட அப்ளிகேஷன் பயன்பெறும். ஃபஸ்ட்டு நான் வந்து இதை சொல்லிடுறேன், ஏன் இப்படி பயன்பெறும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும் இப்போ போயிட்டுருக்கிறது வந்து ஒரு மாடர்ன் வேர்ல்டு. எவ்வளோ வேகமாக எவ்வளோ ஸ்பீடாக நம்மெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கும். அந்த நேரத்தில் நம்மளை தேடி வர கிளைண்ட் ஆகட்டும், இல்லை நம்ம பர்சனல் யூஸுக்காக ஒரு ஜாதகமே பார்க்கணும், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் எல்லா விஷயங்களும் உட்காந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கெலாம் நமக்கு டைம் இருக்காது. வரவங்களும் வெயிட் பண்ண மாட்டாங்க, நம்மளும் ஒரு நாளைக்கு பல பேரை சந்திச்சுட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அந்த ஆப்பில் இருக்குது. நம்மளுடைய விஷயம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம், எந்த ஊர் அப்படிங்கிறத மட்டும் போட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வந்துடும். எல்லா டீட்டெயில்ஸுங்கிறது இப்போ நான் காமிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஆப் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், அது மாதிரி டைமே கிடையாது. 1 ஃபுல் டே கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு நம்ம ஆப்பில் வந்து கண்டென்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா அதான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்னு அவர் சொன்னது வந்து எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. இன்னுமே பார்த்திங்கன்னா அடுத்து நமக்கு நம்ம ஜோதிட அங்கங்கள்னு நம்ம சொல்லுவோம். திருமண பொருத்தம், ஜாதகம் பார்க்கறது, பிரசன்ன வகைகள், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடியூல்ஸ், ஒரு அங்கங்கள், இது அனைத்துமே ஒரே அப்ளிகேஷனில் இருக்குது. இன்னும் இதில் இல்லாததும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமே நாங்கள் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வெர்ஷன் 1.4.0 வரைக்கும் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆரம்பத்தில் இருந்த அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் இல்லாமல் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணவங்க வந்து கேட்பாங்க இல்லையா, எங்களுக்கு வந்து இந்த நாங்கள் என்ன பண்ணுறோம் இதில் இன்னொரு இது அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிடுவோம். எங்கேயுமே இது பண்ண மாட்டாங்க, அதனால தான் இதை மென்ஷன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஆப் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அவங்கள அந்த குரூப்பில் இணைச்சிட்டா அந்த ஆப்பில் ஏதாவது மாற்றங்கள் வேணும்னாலும் சரி, சஜஷன் வேணுனாலும் சரி, டவுட்ஸ்னாலும் அந்த குரூப்பில் கேட்டுக்கலாம். நீங்கள் ஒரு ஜோதிடராக இந்த ஆப் இப்படி இருந்தால் இது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த கருத்தை வரவேற்று நம்ம போடுறோம். அந்தளவுக்கு வந்து
எல்லாருக்கும் தன்னுடைய அன்பை வந்து இதன் மூலமாக கூட வெளிப்படுத்திட்டு இருக்காரு நம்ம குருநாதர். ஸோ அதனால் இது வரைக்கும் இந்த 2 இயர்ஸில் நம்ம ஆரம்பித்தப்ப இருந்த அப்ளிகேஷனோட வடிவமைப்பு வந்து நிறையா மாறி இருக்கு. அந்த குரூப்பில் சொல்லுவாங்க எங்களுக்கு அந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் கேபி டீட்டெயில்ஸ் வேணும், பிருகுநந்தி நாடி வேணும், இந்த மாதிரி என்ன கேட்குறாங்களோ அத்தனையுமே கொடுத்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறப்ப நீங்கள் வந்து பார்க்கலாம். எல்லா சைட் ஆஃப் ஆங்கிள்ஸ்லையுமே வந்துட்டு ஒரு ஜோதிடருக்கு கம்ப்ளீட்டாக உதவக்கூடிய வகையில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது எப்படின்னுங்கிற லான்ச் பண்ணிடுறேன், சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்து அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அதர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சொல்லிடலாம். இதுதான் நம்ம ஆப்போடைய லோகோ. இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர், ஃபோன் நம்பர், டேட் இருக்குது பார்த்தீங்களா கார்னரில். இந்த மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா உங்களுடைய பெயரும் ஃபோன் நம்பரும் அதில் வந்துடும். ஸோ இந்த ஆப் மூலமாக நீங்கள் யாருக்கு உங்கள் பார்க்க வர்ற ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் அனுப்புனாலும் சரி, நம்ம அந்த பிடிஎஃப் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடிய அமைப்பு இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி அனுப்புகிறப்ப வந்து உங்கள் பெயரும் ஃபோன் நம்பரும் அங்கே போயிடும். ப்ளஸ் இன்னொன்று வந்து நீங்கள் பிடிஎஃப் இது பண்ணுறப்போ உங்கள் ஜோதிட நிலையத்தின் பெயர்னு வரும். ஸோ உங்கள் ஜோதிட நிலையத்தின், ஏன்னா இது கேட்குறாங்க எல்லாருக்குமே வந்து தர்மசாஸ்திரம் தான் வருமா, எங்கள் ஜோதிட நிலையத்தின் பேர் போட்டுக்க கூடாதான்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அவங்கவுங்க கிளைண்ட்டுக்கு அனுப்புகிறப்ப அவங்களுடைய ஜோதிட நிலையத்தின் பேர் வேணும் இல்லையா. அதனால் வந்து ஜோதிட நிலையத்தின் பேர், நம்ம நம்பர், நம்ம பேர் வந்து நம்ம போட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் அந்த கார்னரில் இருக்கிற டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எப்போ முடிய போகுதுங்கிற டேட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 28/2/2026 இருக்குன்னா 2026-28 நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் அந்த காஸ்ட் டீட்டெயில்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ இதுதான் முன்பக்கம். நம்மளுக்கு மேலே வந்து ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கார்னரில், நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நம்ம ஆப்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தனித்தனியாக வந்துடும். இல்லைனாலும் உங்களுக்கு வந்து வெளியில் இருக்குது, வெளியிலேயே வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் படம் போட்டு கொடுத்துருக்கோம். ஜாமக்கோல், பஞ்சாங்கம், எண் கணிதம், பொருத்தம், பிறப்பு, தாராபலன், ஹோரை, பிரசன்னம், கிரகக்காரகத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியிலேருந்தே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் கிரகக்காரகத்துவம் எடுத்துக்கிறேன். கிரகக்காரகத்துவம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 1000 ஐட்டம் பக்கம் ஆட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் கிரகக்காரகம் உங்களுக்கே தெரியும் எல்லா பொருளுக்கும் நமக்கு காரகத்துவம் இருக்குது. ஸோ நாம் வந்து இன்னும் ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஏன்னா அது வந்து முடிஞ்சதுன்னு சொல்ல முடியாது கிரகக்காரகத்துவங்கிறது. நான் ஏன்னா எண்ணிலடங்கா பொருட்கள், உறவுகள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து கிரகங்கள் வந்து காரகத்துவமா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ஹியூஜ் சாப்டர் அப்படிங்கறதுனால ஸ்டில் ஒவ்வொன்றும் இல்லைன்னு யாராவது இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு பொருள் போடுறீங்க, இல்லைங்கிறத நீங்களும் ஆட் பண்ணலாம், இல்லை எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போ தங்கம்னு போடலாம், வெள்ளின்னு போடலாம். ஒருவேளை தங்க ஆபரணம்னு போடுறப்ப கிரகக்காரகத்துவம் மாறும், தங்கம்னு இருக்கிறப்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய என்ன இது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும் பட்சத்தில் அதையும் நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்களும் ஆட் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே வந்து காரகம்னு இருக்கா, அந்த காரகத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ ஒன்றே ஒன்று தான். ஒன்றா இங்கிலீஷில் போட்டுடணும், இல்லையா பியூர் தமிழில் போட்டுடணும். இந்த தங்கிலீஷில் போடக்கூடாது. நம்ம இப்போ வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம நிறைய இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி மட்டும் போடாமல் ஒன்றா ஃபுல் இங்கிலீஷில் போட்டுடணும், இல்லை அப்படின்னா ஃபுல் தமிழில் போட்டுடணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு அப்படின்னா நம்ம கோல்டுன்னு போட்டுடணும். ஸோ அது வருது பாருங்களா, கோல்டு மெட்டல், அந்த மாதிரி வந்து நமக்கு கோல்டு ஜுவல்லரினா என்ன, இந்த மாதிரி வரும். இல்லை நீங்கள் கோல்டு போடலை தமிழில் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தங்கம்னு நீங்கள் தமிழ்லையே டைப் பண்ணணும். அப்போ தான் இங்கே இருக்குது பாருங்களா, தங்கம் ஜூபிட்டர், ஜூபிட்டர்னா குரு, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து வரும். இது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா வரும். இந்த கீழே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ப்ளீஸ் ஹெல்ப் இன் ஆடிங் இஃப் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னா தான் நான் சொன்னேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு ஆஸ் அ ஜோதிடராக நீங்கள் கிராஸ் பண்ண ஏதாவது ஒரு பொருள் இல்லை வாட் எவர் இட் இஸ், அதற்குண்டான காரகம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, கரெக்டு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன்னா நம்ம தவறாக காரகத்துவம் போட்டக்கூடாது. இதை பார்த்து அடிப்படை மாணவர்கள்லேருந்து ஜோதிடத்தை பேசிக்கான தான் சொன்னேன், இது எல்லாருக்கும் உதவும் வண்ணம் இருக்கக்கூடிய ஆப்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கப்ப ரொம்ப 100% கரெக்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாம் அந்த இடத்துல பிளானட்டுங்கிற இடத்த கிளிக் பண்ணி எந்த பிளானட்டோ சூரியனுக்கு உண்டான காரகத்துவமாக எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அந்த பொருளை ஆட் பண்ணி ஆட் அப்படிங்கிறத கொடுத்தோன்னா அந்த காரகம் ஆட் ஆகிடும். ஸோ நம்மளும் ஆட் பண்ணுறோன்னா பண்ணலாம், இல்லை நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னா ஆஸ் அட்மினா நீங்கள் வந்து நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணியிருப்பேன், இல்லை என்னோட நம்பர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்கும், இப்போ நான் ஃபைனலாக கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணணுன்னா எனக்கு நீங்கள் வந்து சேட்டில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா எந்த பொருள் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இவ்வளோ தான் வந்து கிரக காரகத்தை பொறுத்து.
அடுத்தது வந்து இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, பாவக காரகத்துவம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து அடுத்தது போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஆண்டு விழா முடிஞ்சதுக்கப்புறம் மேபி நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸில் வந்து அடுத்த ஒரு 3 அப்டேட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அந்த அப்டேட்டில் வந்து நமக்கு அடுத்த இது வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து கிரக காரகத்துவம் மட்டும் இருக்குது. அடுத்தது இந்த ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் நீங்கள் போனீங்கன்னா இங்கே மேலே ஹோம் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும், வீடு மாதிரி. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி அது ஹோம்க்கு வந்துடும், நீங்கள் நார்மல் ஸ்க்ரீனுக்கு வந்துடலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிரசன்னம். இந்த பிரசன்னம் பார்த்தீங்கன்னா நம்ம குருநாதர் வந்து ஒவ்வொரு வருடமே பார்த்தீங்கன்னா 27 வகையான பிரசன்னம் சொல்லிட்டு ஒரு பிரசன்ன வகுப்பு போடுவார். அவர்கிட்ட அந்த வகுப்பு படித்தவங்களுக்கு இந்த கால்குலேஷன் வந்து என்ன அப்படின்னு தெரியும். அதிலிருந்து நம்ம முக்கியமாக அதிகபட்சமாக நம்ம பார்க்கக்கூடிய பிரசன்ன வகைகள் மட்டும்தான் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். லக்ன பிரசனம், கடிகார பிரசனம், ராசி பிரசனம், பாத பிரசனம், ஹோர பிரசனம். இதில் ஜாமக்கோள் வராது. ஜாமக்கோள் அல்லாத இதர பிரசன்னங்களில் வந்து நம்ம மேக்சிமம் பார்த்துட்டு போகிறது இந்த 5 பிரசன்னங்கள் தான். அப்படிங்கிறனால இதை மட்டும் இப்போ நம்ம ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்றுமே இல்லை, ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணி அந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரசன்னம் தெரியும். எந்த தேதிக்கு பார்க்குறோமோ அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். டைம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம ஒவ்வொரு ஊருக்குமே சூரிய உதயத்தை வந்து நாம் கூகுள்லேருந்து எடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்தந்த ஊருக்கு உண்டான சூரிய உதயம் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே ஃபெச் ஆகிட்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு இதனால் என்ன அப்படின்னு சொன்னால் துல்லியமாக அந்த ஊர் கரெக்டாக எடுத்துகிட்டு வர்றப்ப இந்த லக்னம் மாறுறதோ, அந்த லக்ன புள்ளிகள் டிஃபர் ஆகிறதோ, அந்த மாதிரி வந்து அந்த லக்ன சந்தி டிஃபர் ஆகும் இல்லைங்களா, அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளோட ஆப்பில் வந்து யாருக்குமே இது வரைக்கும் வந்ததில்லை. ஏன்னா 600 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த டிஃப்ரென்ஸுக்கு யாருமே நம்மளுக்கு கால் பண்ணி தப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னது கிடையாது. ஸோ நம்மளுது வந்து ரொம்ப துல்லியமாக வந்துட்டுருக்கு. ஸோ ஊர் மட்டும் நீங்கள் போட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரசன்னம் பார்த்துக்கலாம். பிரசன்னம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஐயாவுடைய 27 வகையான பிரசன்னம் வகுப்பு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இது பார்த்துக்கலாம். இது லக்ன பிரசன்னத்துக்கு. லக்னத்தை பேஸ் பண்ணி நாம் சொல்லக்கூடிய பிரசன்னம் வந்து லக்ன பிரசன்னம். அடுத்தது வந்து கடிகார பிரசன்னம். இது வந்து டைம் பேஸ் பண்ணி, அதான் இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த ஐயாவுடைய பிரசன்ன வகுப்பில் இது பண்ணீங்கன்னா அந்த பார்க்கும் முறை வந்து ஐயா அவருக்குனே இந்த இன்னொன்று வந்து நம்ம ஆப்புக்கும் மற்ற ஆப்புக்கும் டிஃப்ரென்ஸ் ஐயா சொன்னார். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட் ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா கிட்ட படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த கண்டென்ட் வந்து புரியும். ஏன்னா அவருடைய கால்குலேஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறப்ப தெரியும். பட் ஆனால் பலன்கள் வந்து உங்களால் துல்லியமாக சொல்ல முடியும். 100% வந்து நாம் அதில் சக்ஸஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய மேட்ரு. ஸோ இதே மாதிரி கடிகார பிரசன்னம், பாத பிரசனம், ராசி பிரசனம், ஹோரை பிரசனம். ஹோரையெல்லாம் வந்து உங்களுக்கு உப ஓரை வரைக்கும் காமிச்சிரும். என்ன ஓரை, உப ஓரை என்ன அப்படிங்கிற வரைக்கும் நம்மளுக்கு காமிச்சிரும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பிரசன்னங்கள் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்குது. அடுத்து ஹோரை அதே மாதிரி தான். 1.5 லட்சம் இடங்களுக்கு மேலே வந்து ஹோரை வந்து நாம் கொடுத்துருக்கோம். கேட்குதா? 1.5 லட்சம் இடங்களுக்கு ப்ளஸ் 1.5 லட்சம் இடங்கள் ப்ளஸ்க்கு வந்து நாம் வந்து ஹோரை வந்து இங்கே நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஊர், வெளியூர், வெளிநாடு எந்த இது வேணாலும் நீங்கள் போட்டு அந்த ஊருக்கு உண்டான ஓரை உப ஓரை வித் டைமோடு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே சிகப்பு கலர் அண்ட் க்ரீன் கலரில் நாங்கள் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் அப்போ போயிட்டுருக்க ஓரை வந்து சுபமா அசுபமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம வர்ற வாடிக்கையாளர்களுக்கு அதுக்குண்டான செயல்கள் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்தந்த ஓரையில் இந்தந்த செய்யணும் அப்படிங்கிற ஒரு சில கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஓரை கொடுத்துருக்கிறது. ஸோ நீங்கள் எந்த ஊருக்கு வேணாலும் போட்டுக்கலாம். பல இடங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாராபலன். எஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம தாராபலன் பார்த்து தான் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்லேயே வந்து நம்ம பண்ணுவோம். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து டைம் பார்த்து தான் நம்ம செய்வோம். அதுக்குண்டான நட்சத்திரங்கள் பார்த்து நம்ம தாராபலன் பேஸ் பண்ணி தான் நம்ம செய்வோம். அதுவும் முக்கியமாக சில இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, இன்றைக்கே தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம இதை நோட் பண்ணி தான் செய்யணும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரம் கொடுத்துருக்கிற இடத்துல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத போட்டிங்கன்னா இன்னைக்கு உண்டான நட்சத்திரம் வந்து எந்த விதமான தாரையில் வந்து விழுகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுவுமே வந்து அந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க. லைக் ஜென்மத்தாரையாக இருந்தால் என்ன, அந்த பக்கத்தில் வந்து அன்னைக்கு அந்த செயல் செய்கிறப்போ எந்த மாதிரியான நிலைகள் வந்து நம்ம அடையிறோம் அப்படிங்கிறத அந்த விளக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரெட் அண்ட் கிரீன்ல கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு இண்டிகேஷனுக்காக. உங்களுக்கு அது தெரியும் எந்தெந்த தாரை வந்து நமக்கு பாசிட்டிவான சுப இதாக இருக்கும், அசுபமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அந்த ரெட் கலரில் எது கொடுத்துருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே டார்க் ரெட்ல சிலது கொடுத்துருப்பாங்க. டார்க் ரெட்ல கொடுத்தாங்கன்னா கம்ப்ளீட்லி அவாய்ட் அர்த்தம், வேற ஆப்ஷனே இல்லை, வேணவே வேணாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இண்டிகேஷன்ல கொடுத்துருக்கு. அதே வந்து இந்த பரமத்தாரை இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப டார்க் கிரீன்ல இருக்கு அப்படின்னா
100% எது இப்படி டார்க் ரெட் வேண்டாமோ அதே மாதிரி டார்க் க்ரீன் வந்து கண்ணை மூடிட்டு செய்யலாம் அப்படிங்கறதுக்காக தான் வந்து இந்த இது வந்து கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாமக்கோல். ஸோ இது வந்து மற்ற பிரசன்னங்களை விட டிஃப்ரெண்ட். ஏன்னா ஜாமக்கோலுங்கிறது ஒரு தனி கான்செப்ட். ஸோ உங்களுக்கு உண்டான கேள்வி எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் என்ட்ரும் பண்ணலாம், இல்லை என்ட்ரு பண்ணாமே வந்து நீங்கள் சப்மிட் பட்டன் கொடுக்கலாம். அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஜாமக்கோல் அப்படிங்கிறது வந்து நம்ம போட்டாலே அவங்க எதுக்காக நம்மளை தேடி வந்திருக்காங்கிறதையே நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸோ அவங்க கிட்ட நம்ம கேள்வியே ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியதில்லை. இல்லை ஒருவேளை பர்டிகுலராக இதுக்கு தான் அவங்கள பார்க்க வந்திருக்கேங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா நமக்கு வேணும்னா அந்த இடத்துல கேள்விங்கிற இடத்துல நம்மளுடைய கேள்வியை வந்து அங்கே என்ட்ரு பண்ணிடலாம். கீழே இடம் மட்டும் நம்ம போடணும். மற்றபடி பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ல வந்து தேதி நேரம் வந்து ஆட்டோமேட்டிக்கா எந்த தேதியோ அந்த தேதியும் எந்த நேரம் இருக்கோ அந்த நேரமும் அப்படியே எடுத்துட்டு வந்துடும். ஸோ அதை நீங்க கை வச்சு மாற்ற வேண்டியதில்லை. பட் ஒரு சில பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கேட்டிருப்பாங்க, ஒரு நம்ம வெளியில இருந்திருப்போம், நாளைக்கு வந்து நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்க பார்க்குற முறையில் உங்களுக்கு தேதி மாற்றிக்கணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் தேதியை கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம தேதி மாற்ற வேண்டியதில்லை. இடம் மட்டும் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஈரோடு அப்படின்னா அதே மாதிரி வந்து நம்ம ஆப்பில் வந்து எந்த இடத்துல பிளேஸ் போட்டாலும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் தான் வந்து பிளேஸ் போடணும். ஸ்பெல்லிங் மாற்றி போட்டிங்கன்னா வராது. ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர்னு நம்ம சொல்கிறோம், பெங்களூருன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம ஆப்பில் ரெண்டையுமே ட்ரை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி பாண்டிச்சேரின்னு சொல்லுவோம், புதுச்சேரின்னு சொல்லுவோம். ஸோ நம்மக்கிட்ட புதுச்சேரின்னு இருக்குது. ஸோ அதனால் இல்லை உங்களுக்கு பாண்டிச்சேரின்னு வேணும் அப்படின்னா எந்த இடம் இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டிடியூட் லாங்கிடியூட் போட்டு இடத்த ஆட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் எந்த இடத்துக்கு வேணால் போட்டு இப்போ சில இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கூட கேரளாவில் சில பிளேசஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. தர்மபுரியில் பாலக்கோடுன்னு சொல்லி ஒரு பிளேஸ் இல்லைன்னு கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடமெல்லாம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்களா நம்ம அந்த இடத்த வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணால் கீழே இந்த மஞ்சள் கலரில் வருது பார்த்தீங்களா, நம்ம ஒவ்வொரு லெட்டரும் அடிக்கடிக்க எல்லோ கலரில் வரும். அப்போ ஈரோடுன்னா அந்த ஈரோடை வந்து நீங்கள் தொடணும். நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. கீழே வர்ற ட்ராப் டவுனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் தான் அந்த பிளேஸ் இதாகும். ஸோ பிளேஸ், டேட், டைம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஓப்பன் ஆகும். மேலே வந்து பாக்ஸில் என்டர் அனாலிசிஸ் ஹியர்னு இருக்குது, கீழேயும் உங்களுக்கு என்டர் அனாலிசிஸ் ஹியர்னு இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரெகுலர் கிளைண்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு பரிகாரமோ ஒரு விஷயம் சொல்லிவிட்டு போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லலாம், இல்லை மேபி நெக்ஸ்ட் வீக் வாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறப்போ வந்து அந்த மாதிரி சொல்கிறப்போ அவங்களுக்கு உண்டான ஏதாவது அனாலிசிஸ் இருக்கும். அந்த அனாலிசிஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் அந்த கிளைண்ட் வர்றப்போ நீங்கள் அவங்க பேரை கிளிக் பண்ணால் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இவங்க வந்து லாஸ்ட் வீக் வந்திருக்காங்க, நாம் இந்த விஷயம் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கோம், ஸோ இப்போ மறுபடியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு உண்டான அந்த அனாலிசிஸ் வந்து எடுத்து பார்த்து அதிலிருந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்சாரம் வெளிசாரம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. கோச்சார நேரம் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் இருக்கிறது தற்போதைய நேரம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஜாமக்கோல் பிரசனத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து ஜாமக்கோல் பிரசனம். எல்லாத்த விட்டுமே வெளியில் போகணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா பக்கத்துலேயே வந்துட்டு ஹோம் பட்டன் இருக்கும். அந்த ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே மேலே டேட்டும் டைமும் இருக்குது. டைம் வந்து நாம் வந்து சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி நாமளே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ டெய்லியுமே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி அது 7 AM 7 AM இருக்கும். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டைமை கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி AM PM என்ன வேணுமோ நீங்கள் வந்து டைம் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாள், மாதம், ஏரோ மார்க் போட்டிருக்குங்களா, வருடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் முந்தைய நாள், முந்தைய மாதம், முந்தைய வருடம்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஏரோ மார்க் இருக்கிறது வந்து அடுத்த நாளைக்கு நாள், நாளைக்கு மாதம், நாளைய வருடம் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இன்று, தற்போது எல்லாமே கொடுத்துருக்கோம். இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊர் போட்டு அதே மாதிரி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க. இப்போ வேறு ஊருக்கு போய் நான் சென்னைன்னு டிஃபால்ட்டாக இருக்குது, ஒரு பழனிக்கு பார்க்கணும், இல்லை தூத்துக்குடி பார்க்கணும், திருச்சி பார்க்கணும் அப்படின்னா எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த மாவட்டத்திற்குண்டான பஞ்சாங்கம் பார்த்துக்கலாம். இந்த மந்த்லின்னு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஜனவரி 2026 சென்னை இல்லை வாட் எவர் அந்த ஊரை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மந்தோடைய கம்ப்ளீட் பஞ்சாங்கம் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதாவது நமக்கு இது வேணும் இல்லையா, பௌர்ணமி எப்போ, அமாவாசை எப்போ, அஷ்டமி எப்போ, சஷ்டி, வளர்பிறை, தேய்பிறை, இந்த மாதிரி நம்ம எல்லாமே பஞ்சாங்கத்தில் பார்ப்போம். ஸோ அந்த எல்லாமே அதாவது திதியோக கரணம் கம்ப்ளீட்டாக அந்த பஞ்ச அங்கங்கள் வந்து உங்களுக்கு செட்டாக வந்துடும். ஸோ மேலே இங்கே பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, இந்த கீழே டவுன் ஏரோ மார்க் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது டவுன்லோடுக்கு உங்களுக்கு கேட்கும். ஸோ இங்கே பக்கத்தில் பிடிஎஃப்னு ப்ளூ கலர் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபைல்ஸில் போய்ட்டு அது நீங்கள் என்ன பேர் கொடுக்கணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாங்கம் அப்படின்னா பஞ்சாங்கம் போட்டு டேட் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம்.
எந்த பேரில் வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். டெய்லி நீங்கள் பஞ்சாங்கம் ஷேர் பண்ணுறவராக இருந்தால் நம்ம பஞ்சாங்கத்தை ஷேர் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு ஸ்பெஷல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஞ்சாங்கத்திலே வந்து டவுன்லோடுன்னு இங்கேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. மந்த்லி இல்லாமல் தினசரி பஞ்சாங்கம் ஷேர் பண்ணுறவங்க நம்ம இருப்போம். ஸோ அந்த டவுன்லோடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். இன்றைய நாளுக்கு உண்டான என்ன விஷயம் நமக்கு வேணுமோ அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதனால் இதையும் நீங்கள் இதே மாதிரி மேலே இருக்க டவுன் ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். உங்கள் ஃபைல்ஸில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பஞ்சாங்கத்தில் அடுத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டே வந்தீங்கன்னா, ஆங்கில தேதி, தமிழ் தேதி, நேரம், இடம், அதான் வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். அந்த கரணம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஒரு திதி எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது, அதனோட எந்த நட்சத்திரத்தில் இந்த திதி வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து நட்சத்திரம்னா எந்த பாதம்ல இருக்கு, எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அந்த இது கண்டினியூ ஆகுது, இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அன்றைய தினத்துடைய யோகி, அப்போ நம்ம பார்க்கக்கூடிய டயத்துடைய ஹோரை, அமிர்தாதி யோகம், நேத்திரம் ஜீவன், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஒரு பஞ்சாங்கத்தில் கம்ப்ளீட்டாக. அபிஜித் முகூர்த்தம் இருக்குது, முகூர்த்தங்கள்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே அபிஜித் முகூர்த்தத்துக்கு கீழே பக்கத்தில் கிளிக் டு சீன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அன்றைய தினத்திற்குண்டான 30 வகையான முகூர்த்தம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக திருமண காரியங்களுக்கு நாம் பகலில் நோட் பண்ணுவோம், இரவுக்கு நோட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து இந்த 30 வகையான முகூர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். எப்போ போல் உங்களுக்கு ராகு, யமகண்டம், குழிகை, சூளை, சந்திராஷ்டமம், கரிநாளா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ இந்த கணக்கீட்டு முறை எது கொடுத்துருக்கோன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஆப் வந்து திருக்கணிதம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திருக்கணித கால்குலேஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். பஞ்சாங்கம் மட்டும் இல்லை, அனைத்து விஷயங்களுமே வந்து ஐயாவுடைய எல்லா கால்குலேஷனுமே திருக்கணித முறைப்படி தான் இருக்கும். ஸோ கீழே வந்து தற்போதைய கோச்சாரமும் அந்த கோச்சார கிரகத்திற்குண்டான சாரம் எப்படி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன நட்சத்திரம், அது என்னென்ன தாரை, சூட்சும தாரைங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதுவும் வந்து ஐயாவுடைய கிளாஸ்ல படிச்சவங்களுக்கு தான் அது அந்த கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ அந்த தாரைக்குண்டான சூட்சும தாரையும் பாகை டிகிரியோடையும் நமக்கு வந்து கொடுத்துட்றோம். கீழே வந்து விவாக சக்கரமும் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் விவாக சக்கரப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத சூரியன் என்ற நட்சத்திரம், சந்திரன் என்ற நட்சத்திரம் பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுவும் கொடுத்து அவங்க வந்து விவாக சக்கரப்படி அன்றைய டே வந்து ஓகேவா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் பஞ்சாங்கத்தில் இருக்குது. அடுத்துதான் நாம் எண்கணிதம் போயிடலாம். எண்கணிதம் வந்து பார்த்தீங்கன்னா எண்கணிதமும் ஐயா கிட்ட வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிரமிட் நம்பர் கால்குலேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கூட்டுத்தொகை பார்க்குறதா இருந்தாலும் சரி, நம்ம ஐயாவுடைய கால்குலேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அவர் வந்து எண்கணித வகுப்பு போடுவார். அதில் படிக்கிறப்ப இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே கீழே பெயர், பாலினம் இது கொடுத்துருக்கிறது வந்து எண்கணிதம் ஜாதகத்திற்கு பார்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து இப்படி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே கீழே வந்து நம்ம ஒவ்வொரு எழுத்துக்குண்டான அந்த இது கிரகத்துக்குண்டான லெட்டர்ஸும் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஃபார் த டிஸ்பிளே, புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தால் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது இல்லாமல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் வந்து எந்தெந்த எண்கள் வந்து நட்பு, பகை, வசியம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த நட்பு, பகை, வசியம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகம் போட்டு உள்ளீடு பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த உள்ள நமக்கு நட்பா, பகையா, வசியமா, நமக்கு எந்தெந்த பாவக கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது, எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லாமல் இங்கே மேலே கால்குலேட்டர்னு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் நம்ம எண்கணிதம் கால்குலேட்டர் வந்து ஓப்பன் ஆகும். அப்படின்னா நீங்கள் வந்து நேம், எந்த பெயர், எந்த ஃபோன் நம்பர், வண்டி நம்பர், ஆதார் நம்பர், இல்லை வாட் எவர் இட் இஸ், எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி அது வந்து நமக்கு நட்பாக இருக்கா, பகையாக இருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்தவங்களுக்கு பார்க்குறதுனாலும் நீங்கள் பார்த்து சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ எண்கணிதமில் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய 2 விஷயங்கள் வந்து ஒன்று பிறப்பு ஜாதகம், இன்னொன்று திருமண பொருத்தம். ஃபஸ்ட்டு பிறப்பு ஜாதகம் போயிடலாம். பிறப்பு ஜாதகத்திற்கு நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய பெயர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க பேர் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க பேர் அடித்து அவங்க என்ன இதுன்னு கொடுத்து அவங்க ஊர், பேர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு உண்டான ஜாதக விவரங்கள் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். டைம், பிளேஸு, டேட் ஆஃப் பர்த் இது மட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்துடணும். கரெக்டாக கொடுத்துட்டா எக்ஸாக்டாக வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம ஆப்பில் இப்போ வரைக்கும் யாருக்குமே எந்த விதமான அந்த மைன்யூட் டிஃப்ரென்சஸ் வரும் பார்த்துருக்கீங்களா. எங்களுக்கு எழுதி கொடுத்த ஜாதகத்தில் வந்து இந்த நட்சத்திரம் இத்தனை பாதமாக இருக்குது, ஆனால் ஆப்பில் போட்டால் இப்படி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆப்பில் போகிறது தான் 100 இல்லை 200% கரெக்ட். ஏன்னா இதில் ரொம்ப எக்ஸாக்டாக நம்ம வந்து டைம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா அப்போல்லாம் வந்து கையில் கால்குலேஷன் பண்ணுறப்ப மினிட்ஸ், செகண்ட்ஸ் வந்து மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்தது. இப்போ வந்து துல்லியமான ஒரு கால்குலேஷனில் வந்து நம்ம ஆப்பில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இதில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லோ கலரில் இருக்கிறது நம்மளுடைய ஜாதகம்,
வெளியில வந்து வெள்ளை கலர்ல இருக்கிறது கோச்சார கிரகம். ஏன்னா நம்ம கோச்சாரத்தையும் மேட்ச் பண்ணி தான் வந்து வர்றவங்களுக்கு வந்து பலன் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு வெளியிலயே கொடுத்துருக்கோம். ஸோ அப்பதான் வந்து நீங்க ஃபுல் ஸ்க்ரீன் தான் இருக்கு, என்டையர் ஸ்க்ரீன் தான் ஷேர் பண்ணேன். ஸோ வந்து நீங்கள் வந்து எல்லோ கலரில் இருக்கிறது நம்மளுடைய இது, வெளியில் இருக்கிறது வந்து நம்மளுடைய கோச்சார கிரகம். ஸோ இதுக்கு கீழே வந்து பிருகுநந்தி நாடி தொடர்புன்னு கொடுத்துருக்காரு. மற்ற பக்கம் இருக்கிற பிருகுநந்தி நாடி மாதிரி நம்மளுடைய ஆப்பில் வந்து இருக்காது. ஏன்னா நம்ம ஐயாவுடைய வகுப்பு அவருடைய கால்குலேஷன் டிஃப்ரெண்ட்னு ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அவர்கிட்ட பிருகுநந்தி நாடி படித்தவங்களுக்கு இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸில் வந்து இந்த தொடர்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னு. இந்த கட்டம் கீழே இருக்கிற கட்டம் வந்து பார்த்திங்கன்னா நவாம்சம் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நம்ம மற்ற எல்லா சார்ட்ஸுமே கொடுத்துருக்கோம். ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ இந்த விவரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பேசிக் டீட்டெயில்ஸ் தேவையோ அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு இருக்குது. பேர், பாலினம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், ஆஸ் யூஷுவல் நம்மளோட பஞ்சாங்கங்கள் எல்லாமே இருக்கும். நாம எழுத்தும் நம்ம கொடுத்துட்றோம். லக்னம், வயதோட்ட லக்னம், ராசி, உச்ச நீச்சம் ஏதாவது இருக்கா, யோகி, பஞ்சபக்ஷியான், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணது. குபேர புள்ளி, தலைவிதி புள்ளி, ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகுப்பு வந்து ஐயா எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு யூசேஜ் இருக்குது. இதுக்கு எல்லாமே கால்குலேஷன்ஸ் இருக்குது. நாம் வந்து ஒருத்தர் வர்றப்போ உட்காந்து அவங்களுக்குள்ளான குபேர புள்ளி கால்குலேட் பண்ணுறது, அதிர்ஷ்ட புள்ளி பார்க்குறது, இந்த மாதிரி நம்ம ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அந்த அனைத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாரே கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் குபேர புள்ளி அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதே உங்களுக்கு வந்துடும். குபேர நட்சத்திரம் என்ன, அந்த குபேர நட்சத்திரத்துக்குண்டான கோயில் என்ன இருக்குது, அந்த அதிபதி என்ன, கூகுள் மேப்போட நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கூகுள் மேப் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு வந்து உங்களை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அப்போ நீங்கள் உங்களோட குபேர புள்ளியை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு பிறப்பு ஜாமக்கோள்னு நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். ஜென்ரேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த யாருக்கு ஜாதகம் போட்டிருக்கீங்களோ அந்த ஜாதகருக்கு உண்டான ஜாமக்கோள் நீங்கள் இங்கிருந்தே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு கீழே வந்து உங்கள் பிறப்பு ஜாதக வால்பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது வந்து நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்குண்டான சாதக நட்சத்திரத்துக்குண்டான குறியீடு, கோயில், மரம், தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சார்ட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஒண்டர்ஃபுல் கான்செப்ட். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த இதை வந்து அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டிட்டு டெய்லியும் வந்து அவங்க அதை வியூ பண்ணிட்டு வெளியில் போகிறப்ப அவங்க போகிற எல்லா விஷயங்களும் வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம 2-3 இயர்ஸாக இது சேல் பண்ணிட்டு இருக்கனால நிறைய நல்ல விஷயங்கள் ஃபீட்பேக் வந்திருக்கிறத வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்மளால் இது ஒரு ஸ்பெஷல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சொல்ல முடியும். அது இல்லாமல் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டாப்புன்னு சொல்லிட்டு நான் ஒரு இது கொடுத்துருக்கோம். நம்ம இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகணுங்கிறதே இல்லை. பிறப்பு விவரங்கள் வேணும்னா பிறப்பு விவரங்கள் கிளிக் பண்ணலாம். நவாம்சம் வேணுமா, கிரகச்சாரம் எது வேணும், நம்ம கேபி டீடைல்ஸ், தசாபுத்தி, கோச்சாரம், வர்க்க சக்கரம். இந்த வர்க்க சக்கரம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ட்டுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வர்க்க சக்கரத்துடைய எல்லா சார்ட்டுமே வந்து நம்ம இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து இப்போ உங்களுக்கு தசாபுத்தி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தசாபுத்தின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு எல்லோ கலரில் ஹைலைட்டாக உங்களுக்கு காமிக்கும். சுக்கிர தசை, புதன் புத்தி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி வந்து என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, அந்தரம், சூட்சுமம் எல்லாமே நீங்கள் அப்படியே ஃபுல்லாக லைனாக வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துக்கலாம். ஸோ இந்தளவுக்கு வந்து பிறப்பு ஜாதகம் இருக்குது. ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னா இப்போ நான் சொல்கிறப்ப வந்து நிறையா சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம அடுத்து ஃபைனலாக பார்க்க போகிறது நம்ம ஆப்பில் இருக்கிறது வந்து பொருத்தம். ஸோ திருமண பொருத்தம் வந்து பயங்கர ஒரு எக்ஸ்பர்ட்டாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் நம்ம அப்ளிகேஷனில். பிறப்பு ஜாதகம், பஞ்சாங்கம், திருமண பொருத்தம் இந்த 3 தான் வந்து அதிகப்படியான பர்ச்சேஸில் போயிட்டுருக்கு. ஸோ திருமண பொருத்தம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வெறும் நட்சத்திர பொருத்தம் இல்லாமல் நம்ம ஆண் பெண் இரு பாலருடைய கிரக பொருத்தம் ஜாதக கட்டத்தை டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டோன்னா அந்த 2 கட்டத்தையும் மேட்ச் பண்ணி அந்த கிரக இது பொருத்தம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக வந்து வியூ பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்க ஒரு டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு 2 பேருக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். போடும்போது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே ஆண்களுடைய டீட்டெயில்ஸ், பிங்க் கலரில் இருக்கிறது எல்லாமே பெண்ணுடைய டீட்டெயில்ஸ். அதாவது பெண்ணுடைய ஜாதக கட்டம், ஆணுடைய ஜாதக கட்டம் ரெண்டுமே நமக்கு வந்துடும். ஸோ இந்த விவரங்களில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே இருக்கும்.
அதுக்கு கீழே தான் அந்த திருமண பொருத்தம்னு சொல்லிட்டு ஐயா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். முக்கியமான விதிகள்லாம் நமக்கு கொடுத்துட்டாரு. ஸோ இதை பார்த்தாவே நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக சொல்லிடலாம். இந்த ஆணையம் பெண்ணை இணைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத 2 மினிட்ஸில் நம்ம டிசைட் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம உட்காந்து எல்லாம் கால்குலேட் பண்ணணுங்கிறதே கிடையவே கிடையாது. லக்ன நிலை, ராசி சந்திர நிலை, கரண பொருத்தம், லக்னம் செவ்வாய் சுக்கிரன் 2 7ஆம் இடத்துடைய பொருத்தம், செவ்வாய் சனி பார்வை, இருண்ட வீடு இருக்கா, 2 5 7ல் ஏதாவது பாதிக்கப்பட்ட வீடுகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கா, அது பெண் தனியாக ஆண் தனியாக கொடுத்துட்றாங்க. ரஜ்ஜு பொருத்தத்தை தனியாக காமிச்சிடறாரு. தசா பொருத்தம், தோஷங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக தான் அந்த நட்சத்திர பொருத்தம் வந்து கொடுக்குறாங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே கொடுத்துட்டு கடைசியாக இறுதியை வந்து நமக்கு அந்த மதிப்பும் கொடுத்து மதிப்பை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. எந்த மார்க்குள்ளே வந்தால் நம்ம தவிர்க்கணும், எது வந்தால் ஓகே சராசரி, அதுக்கு அதாவது இதில் பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்மளுடைய ஆய்வுகள் சிலது இருக்கும், அதை பார்த்துட்டு ஓகே இதை ப்ரொசீட் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கொடுத்துடலாம். இல்லை உத்தமம் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப வந்து அதிகமாக நம்ம கொடுக்கல, கம்மியாக தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ரொம்ப அதிகமாக கொடுக்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தருமே எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓரளவுக்கு வந்து 70 72 தான் நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த பர்சன்டேஜே நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் திருமண பொருத்தம் வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல டவுன்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, சப்மிட் சேவ் டவுன்லோட்னு சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சேவ் பண்ணதெல்லாம் எங்கே போய் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே 4 சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, அதில் கடிகாரம் சிம்பிள் மாதிரி கார்னரில் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்ச எல்லாமே வரும். இல்லை அடியில் போயிருச்சு நான் இப்படி தள்ளிக்கிட்டே எடுத்துகிட்டு இருக்க முடியாதுங்கிற பட்சத்தில் இங்கே சர்ச் பை நேம்னு இருக்கு இல்லைங்களா, அப்போ நீங்கள் வந்து யாரோட பேர் போட்டிருக்கீங்களோ அவங்க பேரை போட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டவுன்லோடுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணி இங்கே இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பிடிஎஃப்னு ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து போய் டவுன்லோட் ஆகிடும். அப்படி டவுன்லோட் ஆகும்போது நீங்கள் முன்னாடியே கொடுத்துருப்பீங்க இல்லையா உங்கள் ஜோதிட நிலையத்தின் பெயர், உங்கள் ஃபோன் நம்பர், அதோடு வந்து நீங்கள் சேவ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துக்கலாம் யாருக்கு வேணாலும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் திருமண பொருத்தம் இருக்குது. இப்போ அடுத்து ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த உள்ளுக்குள் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஊர் பேர் எது கிளிக் பண்ணுறதா இருந்தாலும் சரி அந்த ஊர் பேரை கிளிக் போட்டு கீழே ட்ராப் டவுன் வரும், அந்த ட்ராப் டவுனில் இருக்கிற எல்லோவை கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஊர் பேர் கிளிக் ஆகும், இல்லைன்னா கிளிக் ஆகாது. அதே மாதிரி பிறந்த தேதி பண்ணுறப்ப நான் வருஷத்துக்கு வந்து இப்படி கிளிக் பண்ணி போயிட்டே இருக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள், மேலேயே 2026 இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் வரும். 1980 எனக்கு 70 இல்லை 50 நான் என்னோட கொள்ளு தாத்தாவுக்கு பார்க்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் அந்த 53 அது என்னங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாதம் இருக்குது ஜனவரின்னு, இங்கே மாதத்தை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க என்ன மாதம் ஜூலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 15 அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம முன்னாடி 60 வருஷங்கள் பின்னாடி 60 வருஷங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தாராளமாக வந்து நீங்கள் முன்பின் வந்து எந்த வித இதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டு வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய புதிய அம்சங்கள். அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி வாஸ்து பாவக காரகத்துவம் ரெண்டும் வரப்போகுது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப் வந்து அதாவது ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருக்குது, பட் ஆனால் கண்டென்ட் ஃபுல்லாக தமிழில் இருக்குது, கிரகங்களுடைய பேர் எல்லாமே. அடுத்தபடியான ஒரு அப்டேட்டாக வந்து நம்ம அடுத்த ஒரு 5 லாங்குவேஜஸில் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். லைக் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, கன்னடா, மலையாளம் எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே வரும், டிரான்ஸ்லேஷன் போயிட்டுருக்கு. அண்ட் அனதர் ஒன் திங் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னொரு அப்டேட் வந்து இப்போதைக்கு நம்ம அப்ளிகேஷன் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல், ஆண்ட்ராய்டு டேப்லெட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஐஃபோனுக்கு உண்டான ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் லேப்டாப்லேயும் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வேணும் என்ன அப்படின்னு நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன தான் காண்டாக்ட் பண்ணும், என்னோடய ஃபோன் நம்பரும் பேர் இப்போ நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ண இல்லை மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ஆப்போடைய டெமோ வீடியோ என்னென்ன இருக்குங்கிற ஃபியூச்சர் மறுபடியும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனில் ஃபியூச்சர் உங்களுக்கு ஏதாவது பார்க்கணுங்கிறதுக்கு நீங்கள் அந்த வீடியோ போட்டு பார்க்கலாம். அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், ரேட்டு எந்த அக்கௌண்ட் பே பண்ணும் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு செட்டாக கொடுத்துருவேன். நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அதை வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது அத்தனையும் தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு எல்லா அங்கங்களும் வேணும், நான் எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு ஜாமக்கோல் எக்ஸ்பர்ட் அதை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், மற்ற எதுவுமே எனக்கு வேண்டியதில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை மட்டும் வாங்கிக்கலாம். பிறப்பு ஜாதகம் மட்டும்தான் பார்க்குறேன் எனக்கு அது மட்டும் போதுனாலும் அப்படி வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு பிறப்பு ஜாதகமும் திருமண பொருத்தம் வேணும் அப்படின்னு ஏதாவது 2 3 வந்து நீங்கள் ஒரு காம்போவாக செலக்ட் பண்ணுறீங்கனாலும் காம்போவாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய டெசிஷன். ஃபுல் பேக்கேஜ் வாங்கலாம், சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம், செட்டாக உங்களுக்கு எது தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கும் நமக்கு செப்பரேட் ரேட் இருக்குது. அண்ட் வந்து அடுத்த கொஸ்டின் வந்துட்டு இந்த ஆப்போடைய காஸ்ட் பற்றி கேட்பீங்க. அது வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் கால் பண்ணுறப்ப நான் வந்து
காஸ்ட் வந்து நான் அப்போ சொல்கிறேன். என்ன அப்படின்னா இது லைஃப் டைமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எஸ் லைஃப் டைம் தான். ஏன்னா எந்தவித அப்டேட்டும் வந்து நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. இப்போ அடுத்து வேறு எது வரதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர்லேயே அப்டேட் கொடுத்துருவோம். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மொபைல் நாலேஜ் வந்து அவ்வளோ இருக்காது. ஏன்னா பெரியவங்களும் யூஸ் பண்ணுவாங்க, சின்னவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்கள் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்களே சர்வர் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு தகவல் மட்டும் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் ஈஸியாக அப்டேட் வந்து உங்களுக்கே நடந்துடும். அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களை எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுறதுனால ஏதாச்சும் ஒரு சஜஷன்ஸு இல்லை டவுட்ஸ் இருக்கிறப்ப அதில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய நேம் அண்ட் காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். என்னோடய பேர் வந்து சௌமியா. என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 7305731547. இப்போ என்னோட நேமும் நம்பரும் இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாலும் சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கால் பண்ணுறப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி வந்து இந்த அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு வந்து குருநாதருடைய இதுதான். ஆனால் அவர் அதை பண்ணி அதை பொறுப்பை என்கிட்ட கொடுத்து நான் இப்போ 2-3 இயர்ஸாக அதை பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு வாய்ப்பையும் எனக்கு கொடுத்து என்னையும் மேடை ஏற்றி எனக்கும் எல்லா இதுவும் கொடுத்துட்ருக்கேன். என்னோட குருநாதருக்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. நான் இந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி என்னுடைய உரையை முடிச்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ. நம்பர்